வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஒருத்தரை பார்த்தா அவங்க நிஜமாவே பணக்காரங்களா இல்ல பணக்காரங்க மாதிரி சும்மா காட்டிக்கிறாங்களான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களை ஒரு சூப்பரான பளபளன்னு ஒரு BMW கார் ஓவர்டேக் பண்ணுது. உடனே நமக்கு என்ன தோணும்? அப்பா, ஓட்டுற ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரோ அப்படின்னு தானே. ஆனா ஒரு நிமிஷம், உண்மை என்னவா இருக்கும் தெரியுமா? அந்த கார் ஓட்டுறவரோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 5000 ரூபாய் கூட இல்லாம இருக்கலாம். ஷாக்கிங்கா இருக்குல்ல? இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மாயை. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம்? பணக்காரங்க மாதிரி தெரியறதுக்கும் உண்மையிலேயே பணக்காரரா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இந்த மர்மத்தை நாம விளக்கலாம். சரி, வாங்க முதல்ல இந்த செல்வ மாயை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது நாம வெளியில பாக்குற பல ஆடம்பரமான விஷயங்கள் அவங்களோட சொத்துல இருந்து வரல, கடன்கள்ல இருந்து வருது. பிரச்சனையே இங்கதாங்க ஆரம்பிக்குது. மத்தவங்க முன்னாடி நல்லா காட்டிக்கணும், சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னு நினைக்கிறதால நிறைய பேர் அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடைவெளி அதிகமாக அவங்க நிதி நெருக்கடியில மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த பணக்காரங்க மாதிரி தெரியற வலையில சிக்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பில் எப்போ அதிகமாவே இருக்கும். காரு, போனுன்னு அடிக்கடி லோன் போட்டு அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே வாடகை அதிகமா இருந்தாலும் பெரிய ஏரியாவில் வீடு பார்ப்பாங்க. அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் முக்கியம் இல்ல, கையில வச்சிருக்கிற பொருளோட பிராண்ட் லோகோ தான் முக்கியம். சரி, இப்போ நாம ஒரு பினான்சியல் டிரெக்டிவ் மாதிரி யோசிக்கலாம். ஒருத்தர் நிஜமாவே பணக்காரரா இல்ல சும்மா சீன் போடுறாரான்னு கண்டுபிடிக்க சில க்ளூஸ் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல் க்ளூ, பிராண்ட் மேல இருக்கிற பைத்தியம். தங்களால வாங்க முடியாத அளவுக்கு காஸ்ட்லியான பொருட்களை வாங்குவாங்க, ஏன்னா அந்த லோகோ தான் உங்களுக்கு முக்கியம். ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசுவாங்க. அந்த வாட்ச் இவ்வளோ விலை, நான் அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணேன்னு ஒரே தம்பட்டம் தான். மூணாவது, சோஷியல் மீடியா ஷோகேஸ். என்ன வாங்கினாலும் எங்க போனாலும் உடனே ஒரு போஸ்ட் போட்டு லைக்ஸ் வாங்கணும். இது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி. இதை விட சிம்பிளா இந்த விஷயத்த சொல்லவே முடியாது பாருங்க. ஒருத்தர் கையில 5 லட்சம் ரூபாய் வாட்ச் கட்டி இருக்கலாம், ஆனா அவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கும். இது நம்ம வெற்றின்னு சொல்றதா இல்ல தோல்வின்னு சொல்றதா? இது பக்கா பினான்சியல் தோல்விங்க. இப்போ இந்த ரெண்டு மைண்ட் செட்டையும் ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். பணக்காரங்க மாதிரி தெரிய நினைக்கிறவங்க மதிப்பு குறைஞ்சிட்டே போற கார், போன் மாதிரியான பொறுப்புகள் மேலதான் கவனம் செலுத்துவாங்க, அதுவும் கடன்ல. ஆனா உண்மையா பணக்காரரா இருக்கிறவங்க நிலம், தங்கம்னு மதிப்பு ஏறிட்டே போற சொத்துக்கள் மேல கவனம் செலுத்துவாங்க. அவங்களோட சம்பாத்தியம் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போகாது, அவங்களோட சுதந்திரத்தை உருவாக்க போகும். சரி, இவ்வளவு நேரம் நாம பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷன் என்ன? உண்மையிலே கோடீஸ்வரலா இருக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? உண்மையிலேயே பணக்காரங்களா இருக்கிறவங்க அவங்களோட வருமானத்துல 10% கம்மியா தான் கார்கள், ஆடம்பர பொருட்கள்னு செலவு பண்றாங்களாம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 10% குறைவுதான். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? அது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர் கிடையாது, அது ஒரு உணர்வு, ஒரு சுதந்திரம். பணத்தை பத்தி கவலைப்படாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை வாழ முடியுதுன்னா அதுதாங்க உண்மையான செல்வம். அப்போ உண்மையான பணக்காரங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க ரொம்ப சிம்பிளா அடக்கமா இருப்பாங்க, பந்தா காட்டணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து சேமிப்பாங்க, முதலீடு செய்வாங்க, மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, கொண்டாடுவாங்க. ரொம்ப முக்கியமா, அவங்க பணத்துக்காக உழைக்கிறத விட பணத்தை தனக்காக உழைக்க வைப்பாங்க. ஓகே, இந்த மைண்ட் செட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? உண்மையான செல்வத்தை உருவாக்க சில பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு, வாங்க அதை பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, இது 2 விதமான பழக்கங்களை காட்டுது. இடது பக்கம் இருக்கிறது பணக்காரர் மாதிரி தெரியறதுக்கான பழக்கம், வலது பக்கம் இருக்கிறது செல்வத்தை உருவாக்குறதுக்கான பழக்கம். உங்க வருமானத்துல 20-30% ஆடம்பரத்துக்கு செலவு பண்றதுக்கு பதிலா அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். பிராண்டட் பொருட்களை தேடுறதுக்கு பதிலா உங்க நிதி பாதுகாப்பு உறுதி செய்யலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த பக்கம் இருக்க போறீங்க? ஆக நம்மளோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள். மத்தவங்களுக்காக பணக்காரர் மாதிரி தெரிய முயற்சி பண்றதை நிறுத்துங்க. உங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக உண்மையான செல்வத்தை உருவாக்க ஆரம்பிங்க. சரி, நாம இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்களையே நீங்க கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யுதா இல்ல நீங்க உங்க பணத்துக்காக மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்காக இன்னும் அதிக பணத்தை சம்பாதிக்குதா இல்ல கடனுக்கும் செலவுக்கும் கரைஞ்சு போகுதா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் உங்க நிதி எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. யோசிப்பீங்கன்னு நம்புறேன்.